ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சோன் பப்படி எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். அதுக்கு முதல்ல தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு, கடலை மாவு, நெய். அடுப்பில் வந்து ஒரு பேன் போட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வந்து கடலை மாவும் மைதா மாவும் நெய்யில் வறுபட்டுட்டு அதை உடனே சூட்டோடையே வந்து அதை சலிச்சுக்கலாம். ஆறிட்டுனா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். அதெல்லாம் சூட்டோடையே நல்லா சலித்து ஃபஸ்ட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வானல்லையே 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சீனியை நல்லா கரைய விட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து லெமன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து ஜீரா வந்து ரெடி பண்ணோம். நல்லா கையில் எடுத்தால் உருண்டை பதத்துக்கு வர அளவுக்கு ஜீரா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஜீரா வந்து கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் அந்த உருண்டை போல் வந்திருக்கு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ பிளேட்டில் வந்து நெய்யை தடவிட்டு நம்ம ரெடி பண்ண ஜீரா வந்து அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா அது ஆற ஆற அது திக்னஸ்ஸாக வந்து ஆறும். இது வந்து நான் யூடியூப்பில் தான் வந்து பார்த்து செய்கிறேன். இது என்னோடய ரெசிபி கிடையாது. ஃபஸ்ட் டைம் தான் நானும் வந்து ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். இன்றைக்கி தான் வந்து முடிஞ்சிச்சு. இது ரொம்ப வேலை இழுக்கும்னு நினச்சேன். ஆனால் ஈஸியாகவே வந்து முடிஞ்சிட்டு கையில் எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது வந்து லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு இது மாதிரி ரொட்டேட் பண்ணி இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு தூவிட்டு நானும் ரொட்டேட் பண்ணேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் சோன் பப்படி. ஃபைனலாக வந்து எனக்கு இப்படி தான் வந்து சோன் பப்படி வந்து கிடச்சிச்சு. ஆனால் அந்த சோன் பப்படிக்கான சாஃப்ட்னஸ் வந்து இல்லை. அந்த வாயில் போட்டால் கரையும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மென்று சாப்பிட்ற மாதிரி. என்ன மிஸ்டேக் பண்ணன்ட்டு தெரியல. ஆனால் ஃபஸ்ட் டைமுக்கு இது ஓகே தான், சாப்பிட வந்து நல்லா தான் இருந்துச்சு. எதாக இருந்தாலும் ஒவ்வொரு தாட்டியும் நம்ம ட்ரை பண்ணும் போது தான் அது வந்து நம்மளுக்கு வரும். அதனால் சரி இன்னொரு நாள் ட்ரை பண்ணிடலான்னு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு.